நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக துலா ராசி ராகுகேது பயிற்சி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த ஆண்டு வானவியல் மாற்றத்தில் ஒரு அற்புத நிகழ்வு அப்படின்னா 3-4 கிரகங்கள் இந்த வருடம் 2 மாதத்துக்குள்ளேயே பயிற்சி ஆச்சு. அதில் சனி பயிற்சி ஏப்ரல் 29லையும் ராகுகேது பயிற்சி மே 14-18ஆம் தேதியும் ஆகிறது ஒரு அதிசயமான நிகழ்வு தான் இருந்தாலும் கூட இதனால் மனித சக்திகளுக்கு மனிதர்களுக்கு என்ன நன்மை தீமை நடக்க போகுது, மனிதர்களில் எல்லா ராசியிலையுமே இருக்கிறீங்க, 12 ராசியிலுமே எல்லாம் இருக்கிறீங்க, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுதுன்னு அவளோட எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இப்போ துலா ராசிக்கு என்ன நடக்க போகுது, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிரகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறதில்ல. அதனால் 3-4 கிரகங்களுடைய இணைவில் தான் ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு துலா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறார். 6இல் சனி இருப்பது அற்புதம். 8இல் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி 8இல் சூரியன் இங்கே சூரியன் மறைஞ்சாலும் அது மாச கிரகம் தான். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம எடுத்துக்க முடியாது. 9இல் பாக்கியத்தில் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி பாக்கியத்தில் குருவில் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து உங்களுக்கு லக்னத்தையே பார்க்குறாரு. ரொம்ப சிறப்பு தான், ரொம்ப சிறப்பு. துலா ராசி துலா லக்னக்காரர்கள், இந்த துலா ராசி துலா லக்னத்தில் 2 பிரிவுகளில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. 15 வயசு 20 வயசில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களை வந்து நான் அவ்வளோ நம்ப மாட்டேன். ஏன்னா இது ஓப்பன் லைவில் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள். துலாம் அப்படின்னாவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது மனித இயல்புக்கு உண்டான சமாச்சாரம் தானே. காதல் பண்ணுறது, காதல் பண்ணிவிட்டு யாரோடைய தொடர்புலையாவது ஓடி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இயல்பான விஷயமா இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அது பெரியவர்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும், ஒரு அவப்பெயரை கெட்ட பேரை உண்டு பண்ணுங்கிறது தான் உண்மை. இந்த ராசியை நான் அவ்வளோ தூரம் எடுத்துக்கிறதுக்கு உண்டான காரணமே இதுதான். ராசிநாதன் வலுத்து உங்களுக்கு ராசிநாதன் பாபத்துவமாக சனியோடு இறந்து இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறாரு. குரு பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த வாலிப வயசில் இருக்கிற 19-20 வயசு இருந்தாலும் சரி 25 வயசுக்குள்ளே இருந்தாலும் சரி வாலிபர்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களும் அதேமாதிரி தான் கவனமாக எச்சரிக்கை இருக்கணும். யாரோடையும் பார்க்குறது, பேசுகிறது, பழகிறது, நண்பர்கள், பங்குதாரர்கள், சுற்றத்தார்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கே அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா கௌரவமாக வந்துடுவீங்க. இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பே பண்ணாத இருந்தாலும் கூட உன் மேலே தப்பாக பிரகனண்ட பண்ணுவாங்க. சும்மா சொல்லலாம், அந்த பொண்ணு என்கிட்ட இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படிமா. அப்படி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் அதே தான். அதனால் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5இல் போய் என்ன உட்காந்துருக்கு, ராகு உட்காந்துருக்கு. 5இல் ராகு உட்காந்துச்சுன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகாது. ஆனால் கல்யாணம் ஆகாதுங்க. கல்யாணங்கிறது சுபகாரியம். அப்போ சுபமாக நடத்தால் தான் அசுபமாக நடத்தும், கெட்ட பேரை ஏற்படுத்தும். கெட்ட பேரை ஏற்படுத்தினா எப்படி ஏற்படுத்தும்? 8 பெண்கள் யாரோ பையனோட ஓடி போயிட்டால் கெட்ட பேர் தானே. இதுதான் நாங்கள் ஆகாத சமாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பெண்கள் பிள்ளைகள் இன்றைக்கி வந்து எனக்கு அவனை பிடிக்கும், இவனை பிடிக்கும், இன்றைக்கி என்ன அதெல்லாம் பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க, அப்படி பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க. எதை பார்க்குறோம் எதை பார்க்கலாங்கிறது உனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையில் அனுபவப்பட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொன்ன பெரியவர்கள் சொன்னது எதுவுமே உண்மை தான், அது பொய்யே கிடையாது. இன்றைக்கி கலாச்சாரம் மாறி போச்சு, நாகரிகம் ஆகி போச்சு. எல்லாம் ஒன்று தான், எல்லாத்தையோட சேர்த்திக்கலாம். சேர்த்து அழிஞ்சு போகிறது நீ தான். வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கிறவன் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சபலம் தட்டுறவன் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அது சமூகத்தாலேயே விரட்டப்படுது, ஒதுக்கப்படுது. அது விட்டுருங்க, அந்த சமாச்சாரம் நமக்கு வேண்டாம். இதுக்குன்னே பட்டிமன்றம் நடத்துகிறேன். இது தப்பா இது ரைட்டா, செய்கிற தப்பா ரைட்டான்னு கேள்வி கேட்டுட்ருக்கேன். பட்டிமன்றம் நடத்தி செய்கிற தப்ப ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போகிறது தவறு, அது சரியாக தப்பான்னு ஒரு விவாதம் வேறு நடக்குது. அது பட்டிமன்றத்துக்கு அதுக்கு ஒரு பட்டிமன்ற தலைவன். நிறைய நான் பட்டிமன்றத்தை பார்க்குறேன். அசிங்கமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. இவன் இன்னமும் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி சமத்துவம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அது வேலை இல்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். யாரோட வாழணும் யாரோட வாழக்கூடாதுங்கிறது தீர்மானிக்கணும். வாழ்க்கையே தீர்மானிக்க முடியாது சபல புத்தியில் போய் அவனுடைய ஓடி போகிறதுல போய் வாழ்க்கையை தீர்மானிக்காத ஓடி போகிறதுல உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருமா என்ன? அங்கே தான் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது. அதுக்கு கவுன்சிலிங்லாம் செட் ஆகாதுங்கிறது தான் உண்மை. அதனால் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்கள் கையில். அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் ராசி அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். துலா ராசினாவே கொஞ்சம்
காமம் போன்ற விஷயங்கள், செக்ஸ் போன்ற அமைப்பில் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பீங்கிறது தான் உண்மை. அதனோட அடிப்படையில் தான் நாங்கள் வந்து காதல் கண்ணை மறைக்குது இந்த 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 பழமொழிலாம் அதனால் சொல்லப்பட்டது தான். அதனால் உங்களுக்கு அப்போ ஒன்றுமே கண்ணு தெரியாது. அப்புறம் போயிட்டு அங்கே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அழுது ஒப்பேரி வச்சு தூக்கு போட்டுக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறது என்ன பிரயோஜனம்? இந்த சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் வேலையில் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே அரசு வேலையில் இருந்தாலுமே அவங்களுக்கு சிக்கல் வரும். இது எல்லாமே உங்களுக்கு எப்போ தீரும்? இப்போ மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிரச்சனை தீரும். மே 18ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையாக ஒரு வேலை இருந்துட்டிங்கன்னு வச்சுங்க, எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான், யாரும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனாலும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பெற்றோர்கள் ரொம்ப பேராசையாக இருக்கிறாங்க. பேராசைன்னா அளவு கடந்த பேராசை. இன்றைக்கி பிள்ளையை பார்த்தவங்கன்னா ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம். ஒரு 10,000 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க அந்த பொண்ணை கொடுக்குறது இல்லைங்க, ஐடியில் இருக்கிறவங்க தான் கொடுக்கலான்னு இருக்கிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க தான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்க போகிறாங்க. ஒரு பிள்ளை கவர்மெண்ட் வேலையில் இருக்குது, நல்ல பையனாக கிடைச்சா போதுன்னு தான் சொல்லுது. கரெக்டான வார்த்தை அது. இவன் வேலையே இல்லாத பிள்ளை பற்றி நிறைய பேர். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா, ராகு திசை. இப்போ ராகு கேது பயிற்சி பற்றி தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ துளாராசியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ராகு திசை நடப்பவர்கள் எந்த ராசியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இது வரைக்கும் 12 ராசின்னு நான் பேச போகிறேன். 12 ராசியில் இப்போ 7வது ராசி பேசிகிட்டு இருக்கேன் நான். எந்த ராசியை சேர்ந்தவனாக இருந்தாலும் ராகு திசை நடக்கக்கூடிய பெற்றவங்க, பிள்ளைக்கு ராகு திசை நடக்குதா, பெற்றவன் அன்ஃபிட்டாக இருக்கிறான், பேராசையில் இருக்கிறான். அந்த பிள்ளையை அப்படியே சொல்லி 2 லட்ச ரூபா சம்பளக்காரன் வேணும், மெத்த வீட்டுக்காரன் வேணும், 12 ஏக்கரா காட்டுக்காரன் வேணும்னு சொல்லி அந்த பிள்ளை வாழ்க்கையில் 100க்கு 90% பெற்றவன் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டான். அப்படி தான் நாங்கள் சொல்லணும். பிள்ளை வாழ்க்கையில் சுத்தமாகவே கெடுத்துட்றாங்க. எதுக்கே அவனுக்கு இவ்வளோ பேராசை? அவன் நாம் எல்லாமே நடுத்தர வர்க்கம் தானே. நீ ஒன்றும் பெரிய கோட்டீஸ்வரன் கிடையாது. மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஜாதகமே பார்க்குறான். எந்த கோட்டீஸ்வரன் ஜாதகத்தை பார்க்குறான்? அவன் கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு கஷ்டமாக தெரியாது. கஷ்டம் வந்தால் உனக்கு தான் கஷ்டமாக தெரியும். உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா படிக்க வைக்க முடியாது. சும்மா கவர்மெண்ட்டில் லோனை கொடுக்குறான்னு போட்ட பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு உடனே போய் தாங்க ஒசூரில் வேலை செய்து, பெங்களூரில் வேலை செய்து, கோயம்புத்தூரில் வேலை செய்து 2 லட்ச ரூபா சம்பளக்காரன் ஐடி. என்ன ஐடி? 10 நாள் துரத்தி விட்டான்னு நீ ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வேலையா அது? ஏதோ 5 வருஷம் 6 வருஷம் வேலை செய்வோம், அப்புறம் கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அதுக்கு பெருசாக இது பண்ணிகிட்ருக்கான். இந்த ராகுக்கு எது தோஷம், ராகு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், உங்களுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு புரிய வைக்கிறது? எத்தனை நாளைக்கும் புரிய வைக்க முடியாது. சரி, அது இன்றைக்கி இது இல்லை. பொதுவாக துளாராசிக்காலும் பல விதமான சிக்கலில் மாற்ற அமைப்பில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கல்யாணம் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்தால் மட்டும்தான் கல்யாணம் ஒழுங்காக நடக்கும். இல்லையா கல்யாணம் ஒழுங்காக நடக்காது. ஒழுங்காக நடக்காதுங்கிறது அர்த்தம் என்ன? இப்படி தப்பாக நடக்கும். யாரோட போக வேண்டியதான். கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த பொண்ணு போய்டும், இல்லைனா மாப்பிள்ளை போய்டும் அம்பாட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு உங்கள் கல்யாணம் நின்று போய்ட்டு அசிங்கப்பட்டு வருவேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக தான் இதை மாற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கேன். சில பேர் ரொம்ப கௌரவத்தில் நான் 100 பவுன் போட்டு பொண்ணு கொடுப்பேன். 100 பவுன் போட்டு பொண்ணு கொடுக்க நீ பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணினா கூட அந்த கல்யாணம் நின்று போயிடும். அசிங்கப்படுற நீ தானே பண்ணுவேன். அப்படி நடந்திருக்கு. அதனால் உங்களெல்லாம் மாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. சரி, நாம் அதுக்கு பார்க்க வேண்டாம். என்ன பண்ணாலும் அதில் நல்லவங்களும் இருக்காங்கிறது உண்மை. எல்லாத்தையும் நான் கெட்டவங்கள சொல்ல முடியாது. துளாராசிக்காரங்களே எல்லாமே தவறானவங்க, தவறான பெண்கள், தவறான ஆண்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. துளாராசியை சேர்ந்தவர்கள், லக்னத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு மிடுக்கான உடையிலே கவர்ச்சியான அமைப்பில், மற்றவங்களை கவரக்கூடிய அமைப்பில், மற்றவங்களை தன் வசம் இழுக்கக்கூடிய அமைப்பில் தான் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏமாத்து வேலையை செஞ்சு ஒரு பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்ற ஆண்கள், பெண்கள் நிறையா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு நிரந்தர வாழ்க்கை கிடையாது. அப்புறம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்று வந்து குப்பையில் தான் போடணும், வேறு எங்கேயும் போட முடியாது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. துளாராசிக்காரனுக்கு 6ல் சனி வர்றது, 6ல் சனி பயிற்சியாக வந்தது, 6 நல்லது தான். ஆனால் 5ல் ராகு உட்காந்துருக்காரு. 5ஆம் இடம் என்ன? பெரியவங்களாக இருந்தால் புத்திர சோகம். புத்திர சோகம்னா புரியுதா? துளாராசிக்காரன் பெரியவங்க 2 பொட்டை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த பொட்டை பிள்ளைங்க உனக்கு கவலை கொடுத்துட்டு ஓடி போயிடும். அது ஓடி போயிட்டா நீ கவலைப்படியா கட மாட்டியா? குரு பார்வை இல்லை, ஓடி போயிட்டாவே அசிங்கம்தான். அப்போ என்ன அர்த்தம்? நல்ல பையனோட தான் ஓடி போயிட்டேன். ஓடி போகிற அமைப்பில் இருந்தாலும் கூட குரு பார்வையினாலும் நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்கிறது தான் உண்மை. அதனால் நீங்கள் எல்லா வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், பிரச்சனையும் இருக்காது. எல்லா வகையிலும் நீங்கள் வெளியே வந்துடுவீங்கிறது தான் உண்மை. பொதுவாக துளாராசி இந்த ஆண்டு நல்லா தான் இருக்கும். ஏன்னா குரு பார்க்குறாரு அப்படிங்கிற முறையில் தப்பு பண்ணுறவங்க குறைவாகவும், தப்பு பண்ணுறவங்க நல்லா இருக்கிறவங்க நிறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கும். அதனால் துளாராசியை பொறுத்தளவில்
உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இங்கே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தசாபுத்தி பாதகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் நெருக்கடி கொடுத்துரும். தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு தொழில் நெருக்கடி கொடுக்காது. பணம் போன்ற விஷயங்களில் நிறைய சிக்கல், கடன் கொடுத்து மாட்டிக்குவீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்குவீங்க, ஒரு செட்டில்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது சைன் பண்ணும்போது மாட்டிக்குவீங்க, சொத்தை விற்கிறதுல போய் ஏமாந்து கையெழுத்து போட்டுருவீங்க. இத்தனை விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி குடும்பஸ்தானம் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறது, பொருளாதாரம் வலுவிழந்து இருக்கிறது. அதனால் வீட்டில் வைக்கக்கூடிய பொருளை கூட நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக வச்சுருக்கணும். நன்றி, வணக்கம்.